வணக்கம். இப்போ செய்ய போகிறது மெட்ராஸ் சிக்கன் கறி. வறுத்து அரைச்சி செஞ்ச கோழி குழம்பு தான் மெட்ராஸ் சிக்கன் கறி. இது செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். சிக்கன் 1/2 கிலோ, மசாலா பேஸ்ட் அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் 1, தக்காளி பழம் 1 பெருசு, கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன், சோம்பும் மிளகும் 1 டீஸ்பூன் எடுத்துக்கணும், சீரகம் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம், இஞ்சி பூண்டு, அன்னாசி பூவில் ஒரு சின்ன இதழ் மட்டும் எடுத்துக்கோங்க, பட்டை 1 இன்ச் அளவு, கிராம்பு 2, ஏலக்காய் 2 எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லியை சேர்த்து நல்லா வதக்கணும். சீரகம், சோம்பு, மிளகு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஒவ்வொரு மசாலா பொருளும் சேர்க்கும்போது அதனுடைய மனம் நல்லா வர்ற வரைக்கும் வதக்குங்க. அப்போ தான் கிரேவியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். குண்டு மிளகாய் ஒரு 4 எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்திருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் கொடுக்கும் கிரேவிக்கு. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டாச்சு. இப்போ தக்காளி பழத்தை சேர்த்து வதக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. வதக்கி வச்சுருக்க மசாலா சூடு ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதையும் அரைச்சி தனியாக எடுத்துக்க போகிறேன். கடாயில் எண்ணெய் சூடான உடனே அதில் பிரிஞ்சலை போட்டு கருவேப்பிலை கொஞ்சோண்டு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்த உடனே சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் கொத்தமல்லி தூள், கூடவே உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துட்டேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் கொத்தமல்லி தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நாம் அரைச்சி வச்சுருக்க மசாலாவிலேயே கொத்தமல்லி, வரமிளகாய் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக அந்த சிக்கனில் மேலே பிடிக்கிற அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. மசாலா பவுடரை சேர்த்த உடனே சிக்கனோட நல்லா பெரட்டி விட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இப்போ சேர்த்துக்க போகிறோம். மசாலாவை சேர்த்த உடனே தண்ணி எப்பயுமே சேர்க்கக்கூடாது. அந்த மசாலா சிக்கனில் நல்லா பிடிக்கிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். அந்த பச்சை வாடை ஸ்மெல்லெல்லாம் கொஞ்சம் கம்மியான வாட்டி தான் தண்ணி சேர்த்து சிக்கனை கொதிக்க விடணும். ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் மசாலாவை நல்லா பெரட்டி வச்சுட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு விசிலுக்கு வேக வைக்கணும். இப்போ தண்ணி சேர்த்துடுறேன். தண்ணி சேர்த்து நல்லா இந்த சிக்கன் வெந்து கொதிக்கட்டும். கடைசியாக இறக்கும்போது அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பால் தனியாக வச்சுருந்தா அதை கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கறி, கிரேவி எல்லாம் செய்யும்போது சிக்கனை வேக வைக்கிறதுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ சிக்கன் வெந்துடுச்சு. தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மெட்ராஸ் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த வறுத்து அரைச்சி செஞ்ச மெட்ராஸ் ஸ்பெஷல் சிக்கன் கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.